அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பெரும்பான்மையோர் ஏன் எப்போதும் சரியாக இருப்பதில்லை அப்படின்னு உள்ள தலைப்புல இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல பார்ப்போம். ஆனா உண்மை சத்தியனா பெரும்பான்மையரால் தீர்மானிக்கப்படுவதில்லை. அது மாறாக அல்லாஹ்வோட வார்த்தையால தான் தீர்மானிக்கப்படுது. அதாவது சத்தியம் அல்லாஹ்வோட வார்த்தையால தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சூரா 12 வசனம் 103. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களின் பெரும்பாலோர் நீர் என்ன செய்த போதிலும் சரியே நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வர வசனத்துல 106வது வசனத்துல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோர் பெரும்பாலோர் போலி தெய்வ வழிபாட்டை செயல்படுத்திய வண்ணமே அன்றி அவ்வாறு செய்வதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். நம்பிக்கை எப்படி கொண்டிருக்கோம்? வானம் பூமி படைச்சது யாருன்னு கேட்டா, சூரியன் சந்திரனை உங்க பணிக்காக யாரு அமைச்சான்னு கேட்டா அல்லான்னு தான் நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள அதிகமானவங்க போலி தெய்வ வழிபாட்டை செஞ்சு நஷ்டத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன்ல நம்ம பாத்துக்கிறோம். என்னன்னா அல்லாவை அவங்க புரிஞ்சு கொள்றபடி அவங்க புரிஞ்சு கொள்ளல, அல்லாவோட தன்மைக்கு அவங்க கண்ணியம் கொடுக்கல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அல்லாக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குன்னா அல்லாவை சார்ந்திராம எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்றது. அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ், காட் அலோன் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்றது அல்லாவை சார்ந்திராம எந்த டாக்டருக்கோ எந்த மருந்துக்கோ எந்த சொத்துக்கோ எந்த பேங்க் பேலன்ஸுக்கோ எந்த இதுக்குமே சக்தி இல்லை, அல்லாஹ் மூலியமா தான் நம்மளுக்கு இந்த சக்தி கிடைக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்ல, நம்மளுக்கு அதாவது ஒவ்வொரு ஆளும் அவங்கள செலக்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டிருக்கேன்னா எனக்கு ஹலால் ஹராமு தீர்மானிக்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்லியிருக்கிறது ஹலாலுன்னு சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஹலாலு, அல்லாஹ் ஹராமுன்னு சொல்லியிருக்கிறது தான் எனக்கு ஹராமு. அல்லாஹ் இதெல்லாம் மார்க்க சடங்குகள் மார்க்க சட்டங்கள் அப்படின்னு அல்லாஹ் தான் எனக்கு மார்க்க சட்டங்களை சொல்லியிருக்காங்க. அது எதுல சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பார்க்கிறோம், முந்தைய வேதம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு நான் இந்த சைட்ல இப்படி பார்க்கும்போது என்னோட மார்க்க சட்டங்கள் என்னோட ஹலால் ஹராம்னு தீர்மானிக்கிறது எல்லாமும் குர்ஆன்ல இருக்கா அப்படின்னு நான் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கினேன். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல தான் அல்லாஹ்வோட கட்டளைகளை சொல்லியிருக்காங்க, அதை நம்ம பின்பற்றுன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். 5:48 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இது சத்தியம் நிறைந்ததாகும். இதுதான் குர்ஆனு சத்தியம் நிறைந்ததாகவும் முந்திய வேதங்களை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துவதற்காகவும் வாமுனு ஹையுமன் அப்படின்னா சூப்பர் சைட், முந்திய வேதத்தை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி அதை சூப்பர் சைடா உள்ளடக்கி இருக்கிறதால இந்த குர்ஆனை நான் வெளிப்படுத்தி இருக்கோம். அதனால குர்ஆனின் வெளிப்பாடுகளுக்கு ஏற்ப நீங்க தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட தீர்ப்பு சட்டங்கள்லாம் குர்ஆன்ல தான் இருக்கு. அதன்படிதான் நம்ம மார்க்க ஆதாரம் அப்படின்னு எடுத்துக்கிறது நம்ம குர்ஆன்ல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. மேலும் உமக்கு வந்திருக்கின்ற சத்தியத்திலிருந்து அவர்கள் வேறுபட்டால் அவர்களுடைய விருப்பங்களை பின்பற்றாதீர். சத்தியம் எதுன்னா நம்மளுக்கு புரியுது. இந்த வசனத்திலேயே சத்தியம் நிறைந்ததாக முந்தைய வேதத்தை எல்லாத்தையும் உள்ளடக்கியதா அவற்றின் இடத்தில் இந்த வேதத்தை உமக்கு வெளிப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் நிறைந்ததா குர்ஆனே அல்லாஹ் இந்த வசனத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சத்தியத்துக்கு வேற ஏதாவது வேறுபட்டு வேற ஏதாவது, அதாவது சத்திய இது இல்லாத வேற இடத்துல இருந்து நம்மளுக்கு மார்க்க ஆதாரங்கள் மார்க்க சட்டங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பின்பற்ற கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆளும் நம்மளையே வெரிஃபை பண்ணியிருக்கணும். நம்ம காட் அலோன் குர்ஆன் அலோன் இதை நம்ம சப்மிஷனுக்கு வந்ததுல இருந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதை நம்ம ப்ராப்பரா நம்ம காட் அலோன்ல தான் இருக்கணும். நானும் என்னையே நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இப்ப நம்ம முன்னாடி இதுல பார்த்தா மாதிரி ஹலால் ஹராமு தீர்மானிக்கிறது அல்லாஹ் தான்.
என்னோட மார்க்க கடமைகள், மார்க்க சட்டங்கள் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அல்லாஹ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அல்லாஹ்னா எப்படின்னா அல்லாஹ் அணைச்ச வேதத்தில் இருக்கா அப்படின்னு. ஏன்னா காட் அலோன்னு பார்க்கும் போதே அதுல குரான் அலோன்னு உள்ளதையும் அடங்கிடுது அப்படின்னு உள்ளதை நம்ம பாக்குறோம். 39:45 கடவுள் மட்டும் ஒளியப்பட்டா மறு உலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவங்க இதயங்க வெறுப்பினால் சுருங்கிடும். அல்லாஹ்வுடன் மற்றதை மொழியப்பட்டா அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்படின்னு நம்ம அந்த வசனம் பார்த்தோம். ஏன்னா அல்லாஹ் மட்டும் வணக்கத்துக்குரியவங்கள் எப்படி அல்லாஹ் மட்டும் நம்பிக்கை கொண்டிருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு சட்டத்திட்டங்களை விதிக்கிறதும் அல்லாஹ் மட்டும்தான். மார்க்க கடமையா நான் எடுத்துக்கிறது அல்லாஹ் அனுப்பிச்ச வேதத்துல தான் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது குரான் அலோன் அப்படின்னு அல்லாஹ் இதே அளவுக்குள்ள அங்கேயும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அளவுக்கு நம்ம குரான் மட்டும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இதயங்கள் சந்தோஷம் அடையுதா, அதை மட்டும் நம்ம மார்க்க ஆதாரமா எடுத்திருக்கோமா அப்படின்னு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கினேன். ஏன்னா அவர்கள் அதனை புரிந்து கொள்வதை விட்டும் தடுப்பதற்காக அவர்கள் மனங்களில் கவசங்களையும் அவர்கள் காதுகளில் செவித்தனத்தையும் நாம் அமைத்து விடுகின்றோம். குரானை மட்டும் பயன்படுத்தி உங்களுடைய இரட்சகரை நீர் உபதேசித்தால் அவர்கள் வெறுப்பினால் திரும்ப ஓடுகின்றனர் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு குரானை மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா இப்ப குரான் மட்டும் காட் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது குரான் மட்டும்னு இருக்கிறது நம்ம இப்போ குரான் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தது. ஏன்னா இப்ப அல்லாவோட அருளால டாக்டர் ரஷாத் கலீஃபா மெசேஞ்சரா காட் அலோன் குரான் அலோன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை இருந்தானோ அதோட உண்மையான அர்த்தம் நம்ம புரியாம நம்ம ஒரு டோட்டலா இருட்டுல இருந்தோம். இப்போ காட் அலோன்னு நம்ம அல்லாஹ் மட்டும்தான் லா இலாஹா இல்லல்லான்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பக்கத்துல வேற ஷிர்க் வைக்கிற மாதிரி வேற இதையும் சேர்த்து தூதர்களை, நபிமார்களை, மார்க்க அறிஞர்களை எல்லாத்தையும் சேர்த்து வணங்கிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்மளுக்காக சிபாரிசு பண்ணுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்படின்னு ஒரு டோட்டல் டார்க்னஸ்ல இருந்தோம். அல்லாஹ்வோட அருளால இந்த மெசேஜ்னா புதுசா குரான்ல இல்லாதது வேற எதுவும் கொண்டு வரல. குரான்ல உள்ளதை தான் டாக்டர் ரஷாத் கலீஃபா கொண்டு வந்தாங்க. அதுல குரான்ல இருந்து எப்படி திரை விளக்குறது எப்படி 19 அற்புதத்தை குரான்ல தான் இருந்துச்சு. டாக்டர் ரஷாத் கலீஃபா எப்படி திரை விளக்குனாங்களோ அதே மாதிரி அவங்க வந்த பிறகுதான் அல்லாவோட அருளால நம்மளுக்கு காட் அலோன்னா என்ன, அல்லாவை சார்ந்திராம யாருக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிய வந்திருக்கோம். அதே மாதிரி குரான் அலோன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம குரான்னா என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா குரானுன்னா ஒரு ஏதோ ஓதுறது, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனு, வீட்டுல ஃபங்க்ஷனு அல்லது நல்லது கெட்டது இருந்தா ஓதுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வார்த்தை அளவுல ஒரு ஓதுறதுக்கு மட்டும்தான் நம்ம குரானை வச்சுக்கிட்டு இருந்தோம். பின்பற்றுறதுக்குன்னு குரான் இல்லாத வேற இதை நம்ம பின்பற்றிட்டு இருந்தோம். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு குரூப் வச்சு பின்பற்றிட்டு இருந்தோம். இப்ப டாக்டர் ரஷாத் கலீஃபா அல்லாவோட அருளால குரான் அலோன்னா குரான் தான், குரானோட வேற எதுவும் பக்கத்துல இல்லை, குரான் நத்திங் பட் குரான். இதுதான் டாக்டர் ரஷாத் கலீஃபாவோட ஒரு கோர் மெசேஜ். அவங்களோட பயானை நம்ம எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க ஒரு வேர்டு சிம்பிளா சொல்லியிருப்பாங்க, நிறைய வாட்டி ரிப்பீட்டடா பல இடத்துல சொல்லியிருப்பாங்க. இல்ல நம்மளோட பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். குரான்ல இருந்தா நான் மார்க்க ஆதாரமா ஏற்றுப்பேன், குரான்ல இல்லைன்னா ஐ டோன்ட் கேர், நான் அதை மார்க்க ஆதாரமா எடுத்துக்க மாட்டேன். அதுல ஏதாவது நல்ல மெசேஜ் இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கிறேன், பட் ஆனா மார்க்க ஆதாரம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உட்கார்ந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்கன்னா தாராளமா நான் உட்கார்ந்து தண்ணி குடிப்பேன், அதுல ஏதாவது பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அதை மார்க்கமா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கொள்றது. அதாவது குரான் அலோன்னா இந்த குரான் தான், குரானோட தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அந்த குரான் எந்த குரான்? ஏன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் ஆயிருக்கு. குரான் அலோன்னு சொல்றேன்னா எந்த குரானு? முன்னெல்லாம் குரானோட சேர்த்து சைத்தான் வேற இதை கொண்டு வந்துட்டுனா இப்ப குரானே எதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் வரா மாதிரி சில விவாதம்லாம் வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். குரானுன்னா அல்லாஹ் கணித ரீதியில நம்மளுக்கு எந்த குரானை நம்மளுக்கு கட்டமைச்சாங்களோ, எந்த குரானை அல்லாஹ் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்றாங்களோ, எந்த குரான்ல அல்லாஹ் அதுல எதுவும் சேர்க்க முடியாது, அதுலயும் எதுவும் ரிமூவ் பண்ண முடியாது,
அப்படின்னு சொல்றாங்களோ அந்த அரபிக் குரான் தான். அந்த அரபிக் குரானு டாக்டர் ரஷாத் மூலியமா அல்லாஹ் வந்து நம்மளுக்கு 19ன்னு உள்ளதை திரை விலக்கி ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் எல்லாத்தையும் கணித கட்டமைப்புல கட்டமைச்சு வச்சிருக்காங்க. அது டாக்டர் ரஷாத் காலத்தோட முடிஞ்சிருச்சானா இல்ல, அந்த 19ன்னு உள்ள அற்புதத்தை டாக்டர் ரஷாத் மூலியமா எல்லாம் திரைவிலக்கினாங்க. அதன் மூலியமா நம்ம வந்து இன்னும் இப்ப லேட்டஸ்டா வரைக்கும் நம்ம வந்து அதுல இருந்து 19ல இருந்து நம்ம கட்டமைப்பு பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து அல்லாஹ் 74வது சூறால சொல்ற மாதிரி நம்மளோட ஈமான் வந்து அப்படிப்பட்ட அல்லாவோட அற்புதத்தை பார்க்க பார்க்க அதிகரிக்குது. இது அல்லாவோட வேதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து உறுதிப்பட வைக்குது. இப்படிப்பட்ட அத்தாட்சி நிறைந்த அந்த குரான் தான் குரான் அலோன். அதுக்குன்னு வந்து நம்ம மத்த இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுவும் எதிரானது கிடையாது. மார்க்க சட்டங்கள் இப்ப நம்ம காட் அலோன்னு உள்ளது வந்து எனக்கு சட்டம் திட்டங்களை விதிக்கிறது அல்லாஹ் மட்டும்தான், அது குரான்ல தான் இருக்கு, முந்தைய வேதங்க எல்லாத்தையும் உள்ள இருக்கிறியா அந்த குரான்ல தான் இருக்குன்னு இருக்கும் போது அந்த குரான்னா அதுதான். ஏன்னா அது நன்னெறியாளர்களுக்கு அளவுகோல்னு சொல்லும் போது அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வாங்க, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்வாங்கன்னு அல்லாஹ் அதுல லிஸ்ட் சொல்லும் போது அவங்க வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து நன்னெறி தான் வந்து பேசிக்கா இருக்கு. அந்த நன்னெறியாளர்களோட கேட்டகரி வந்து வேதத்தின் மீது நம்பிக்கை. வேதத்தின் மீது நம்பிக்கைன்னா அந்த வேதம் முழுமையானது, தவறளிக்காதது அப்படின்னு. இப்ப கணித ரீதியிலே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் பிறகு அது கணித ரீதியில அல்லாவோட மேத்தமேட்டிக்கலால ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து யாரும் மாற்ற முடியாது, தவறளிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வந்து சைத்தானோட ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னா வந்து இப்ப நம்ம இதெல்லாம் பார்ப்போம், சில பேர்கிட்ட இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த மாதிரி திருட்டு போயிடுச்சுன்னா அவங்க வந்து என்ன மாதிரி திருட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்னா வந்து இந்தந்த திருடங்கள் தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு சைத்தானுக்கு வழி கெடுக்கிறதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கான். எப்படி ஈசா நபி வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொன்னாங்க, அவங்க இறந்து போன பிறகு அவங்களையே வந்து இணையாக்குறது, அல்லாஹ்வுடன் வந்து இணையாக்கிட்டு அவங்க அல்லாஹ்வோட பிள்ளை, அல்லாஹ்வோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே இணையாக்குறாங்க. அடுத்தது முகமது நபி வந்து முகமது நபியும் வந்து சொல்லும் போது அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, ஈசா வந்து அல்லாஹ்வோட நபி தான், அல்லாஹ்வோட மகன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பி அதே ஸ்ட்ராட்டஜி சைத்தான் வந்து என்ன பண்ணான்னா முகமது நபியை சேர்த்து அலைங்க, அவங்களுக்கு வந்து சிபாரிசு செய்யற இது இருக்கு, அவங்களுக்கு மத்தது இருக்கு, அவங்க சொன்ன வழிமுறை இது அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வந்தான். அதாவது எப்படின்னா ஒரு ஆளு வந்தாங்கன்னா அவங்களே அல்லாஹ்க்கு பக்கத்துல இணைய வழிபாடு பண்ண வைக்கிற மாதிரி தான் ஒரு சைத்தானோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க, உங்க கடந்த காலத்திலேருந்து நீங்க படிப்பினை பெற்றுங்க அப்படின்னு. இது வந்து நம்மளோட எதிரியான சைத்தானோட பேட்டர்ன். ஒரு நாடும் ஒரு நம்ம எதிரி நாடு எப்படி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு உள்ளவங்க வந்து மிலிட்ரியில் உள்ளவங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்குன்னு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு, இந்த வழியில வருவாங்க, அதனால அதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க, சைத்தான் வந்து இந்த ரூட்ல தான் வருவான். ஒரு நபியோ தூதரோ வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு சொன்ன பிறகு அவங்களையே இணை வைக்கிற மாதிரி கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி முகமது நபி வந்தாங்க, முகமது நபி வந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கன்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்மளே வந்து நம்ம பார்க்கிறோம். முகமது நபி மேல இட்டு கட்டப்பட்டு முகமது நபி சொல்லாதத முகமது நபி மேபி சொல்லியிருக்கலாம். இப்ப நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உட்கார்ந்து தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு அறிவுரை, ஒரு பாசிட்டிவ், ஒரு நல்ல மெசேஜா வேணா எடுத்துக்கலாம். மார்க் ஆதாரமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. அது நல்ல மெசேஜ் நம்ம எதுலேருந்து நம்ம நிறைய இதுல இருந்து எடுத்துக்கிறோம், நம்ம திருக்குறள்லேருந்து எடுத்துக்கிறோம், மற்றதுலேருந்து எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி வந்து மார்க் ஆதாரம்னு சொல்லிட்டு நம்ம ஹதீஸை எடுத்துக்க கூடாது. ஹதீஸ்னா நம்ம குரானுக்கு பக்கத்துல வேற எந்த இதையும் நம்ம மார்க் ஆதாரமா எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது வந்து ஒரு சைத்தானோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன். இந்த பேட்டர்ன்ல தான் அவன் வந்து நம்மளை வலிக்கெடுக்கிறான், இந்த வழியில தான் வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்றான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் முகமது நபியோட சைத்தான இந்த பேட்டர்னை வந்து விட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொள்ள முடியாது. ஏன்னா வந்து இப்ப நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா நம்ம காட் அலோன் குரான் அலோன்னு வந்தாச்சு, எல்லா சோதனையும்
நம்ம சைத்தானோட இதுல இருந்துலாம் நம்ம வந்து கடந்து வந்தாச்சு. நம்ம இனிமேல் வந்து ஒரு ஹதீஸ் புக்கையோ இல்ல மத்த புக்கையோ வச்சுட்டு நம்மளை இதை நீங்க மார்க்க ஆதாரம்னு பின்பற்றுங்கன்னா அல்லாவோட அருளால நம்ம வந்து பின்பற்ற மாட்டோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படி ஒரு உறுதியா நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஆனா சைத்தானோட ஸ்ட்ராட்டஜி வந்து முகமது நபியோட முடியல. எது வரைக்கும் சைத்தானோட நம்மளுக்கு வழி கெடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 7வது சூறால 14வது வசனத்துல கிளியலா சொல்லியிருக்காங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் கூறினான், உயிர்த்தெழுப்பப்படுகின்ற நாள் வரை எனக்கு அவகாசம் அளிப்பீராக. அதுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, நீ அவகாசம் உனக்கு வழங்கப்பட்டு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உயிர்த்தெழுப்பு, அதாவது கியாமத்து நாள் வரைக்கும், டே ஆஃப் ரீசரக்ஷன் வரைக்கும் சைத்தான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணுவான். இப்போ முகமது நபி வந்தாங்க, முகமது நபி சொல்லாதத அல்லது முகமது நபி சொன்னதை அவங்க மார்க்க ஆதாரம், முகமது நபி நார்மலா சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ அறிவுரை சொல்லியிருப்பாங்க. நம்ம பெற்றோர்கள் பிள்ளைக்கு அறிவுரை சொல்ற மாதிரி அவங்க வந்து நார்மலா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து பிரிச்சு பார்க்கணும். வேதம்னு அல்ல தனியா சொல்லிட்டாங்க, மற்ற அறிவுரையை வந்து நம்ம மார்க்க ஆதாரமா நம்ம எடுத்துக்க கூடாது. அது ஒரு பாசிட்டிவ் மெசேஜ், ஒரு நல்ல அறிவுரைன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். மார்க்க ஆதாரம் அப்படின்னு உள்ளது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற வேதத்துல மட்டும்தான். இதுதான் டாக்டர் ரஷாத் கலீஃபாவும் சொல்லியிருக்காங்க. குரான்ல இருந்தா நீங்க பின்பற்றுங்க, குரான்ல இல்லைன்னா அது உங்க மார்க்க ஆதாரம் கிடையாது. நல்லதா இருந்துச்சுன்னா பின்பற்றுங்க, ஆனா வந்து மார்க்கத்தை இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால சைத்தானும் இதே ரூட்ல தான் வருவான். ரஷாது சொல்லாதத ரஷாது சொன்னதை வந்து மாத்தி முன்னாடி பின்னாடி ஆடு. ரஷாது சொன்னாங்கன்னா அவங்க எந்த இதுல சொன்னாங்க, அது எந்த கண்டென்ட்ல சொன்னாங்க, முன்னாடி என்ன சொன்னாங்க பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். ஒரு லைன்ல நம்ம சொல்லிட்டு இந்த லைன்ல வந்து இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் எடுத்து மார்க்க ஆதாரமா, அறிவுரைய தாராளமா எடுத்துக்கலாம். மார்க்க ஆதாரமா அதை நம்ம மார்க்க சட்டமா அதை ஆக்கிக்கிட்டோம்னா அல்லாஹ் வந்து குரானுக்கு பக்கத்துல வேற இதை நம்ம வணங்கினா எப்படி வந்து ஒரு இணைவிப்பு ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்களோ அந்த தப்பை நம்ம செஞ்சவங்களா ஆயிடுவோம். ஏன்னா சைத்தானோட வழி இந்த வழியில தான் வருவான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். அதனால வந்து அல்லாஹ் நம்மளை ரொம்ப ரொம்ப எச்சரிச்சிருக்காங்க. உங்களிடம் நான் உடன்படிக்கை செய்யவில்லையா ஆதன் நபிக்கு சொல்லும் போது, ஆதன் மீன் சந்ததிகளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் சேர்ந்து சொல்றாங்க. சைத்தானே நீங்க வழிபடக்கூடாது என்றும் அவன் உங்க தீவிரமான விரோதி என்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்மளை எச்சரிக்காங்க. அவன் வந்து நம்மளுக்கு ஒரு பயங்கரமான எதிரி, நம்மளை நரகத்துக்கு கொண்டு போறதுதான் அவனோட ஒரே டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. என்னை மட்டுமே நீங்க வழிபட வேண்டும், இதையே சரியான பாதையாகும். உங்களில் எண்ணற்றவர்களை அவன் வழி தவற செய்து விட்டான், நீங்கள் இந்த புரிந்து கொள்ளுதலை பெற்றிருக்கவில்லையா அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லிட்டு அல்லாஹ் அதை ரிமைண்டும் பண்றாங்க. உங்கள வந்து நிறைய பேரு, ஒரு மெஜாரிட்டி, இப்ப நம்ம தலைப்பே அதுதான் பார்க்கிறோம், மெஜாரிட்டியான பேரை வந்து வழி கெடுக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மெஜாரிட்டின்னு சொல்லும் போது மெஜாரிட்டியானவங்க நன்றி கெட்டவங்களா இருப்பாங்க, வரம்பு மீறி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெஜாரிட்டியான மக்கள் வந்து இணை வைக்காம வந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். அதனால அல்லாஹ் நம்மளுக்கு அற்புதம் மூலியமா கட்டமைக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு வந்த வேதமான குரான் தான் நம்ம வந்து மார்க்க ஆதாரத்தை தேடணும். அதை விட்டுட்டு நம்ம மத்த இதை மார்க்க ஆதாரமா தேடக்கூடாது அப்படின்னு. ஆனா வந்து சைத்தானோட மறுபடியும் நினைவூட்டுக்கிறேன், நம்ம சைத்தான் வந்து நம்ம இந்த ரூட்ல தான் வருவான், தூதர்கள் மேல இட்டு கட்டப்பட்டு. அது வந்து சூரா 6ல கிளியரா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தூதர்களுக்கும் நபிமார்களுக்கும் நம்ம வந்து விரோதிகளை நம்ம வந்து அனுமதிச்சிருக்கோம், அவங்க வந்து அலங்காரமான வார்த்தைய சொல்ல அப்படின்னு சூரா 6ல 110 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய புத்திகளையும் இதயங்களையும் நாம் கட்டுப்படுத்துகின்றோம். நம்ப மறுப்பதென அவர்கள் தீர்மானித்து விட்டால் வரம்பு மீறல்கள் மூடத்தனமாக தவறுகள் செய்து கொண்டிருக்க அவர்களை விட்டு விடுவோம். நம்ம நம்ப மறுப்பதுன்னு நம்ம தீர்மானிச்சுட்டா அதுக்கு வருஷத்துல அல்லாஹ் சொல்லியிருக்காங்க, அவங்க மூளையை நாங்க தான், இதயங்களை நான் தான் கட்டுப்படுத்துறேன், அவங்க மூடத்தனமா அவங்க தவறுகள் செய்ய விட்டுடுவேன் அப்படின்னு.
இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து திரையிட்டுடுவேன், கண்ணுல திரையிட்டுடுவேன், காதுல திரையிட்டுடுவேன், மூளையில சிந்தனையில திரையிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இப்படி டிசாஸ்டர் இது. அதுல இது எதை குறிப்பிச்சு அல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய வெளிப்பாடுகளை நம்ப மறுத்தா. இப்ப நம்ப மறுக்கிறது, அல்லாவோட வெளிப்பாடுகளை நம்ப மறுக்கிறது, புறக்கணிக்கிறது, அதுக்கப்புறம் நிராகரிக்கிறது, இது எல்லாத்தையும் ஏதோ அடங்கன்னா கட்டளைன்னு அல்லாஹ் ஒண்ணு சொல்லியிருக்கும் போது, அது அல்லாததை நம்ம வேற எதை நம்ம கட்டளைன்னு பின்பற்றுனா அல்லாவோட வெளிப்பாடுகளை நம்ம நிராகரிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு மார்க்க கடமைகள், மார்க்க சட்டங்கள்னு அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல சொல்லியிருக்கும் போது, இல்ல அதோட சேர்த்து இதையும் சேர்த்துக்குங்க, இப்படிதான் தொழுவணும், இப்படிதான் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பத்திலே நம்ம பாக்குறோம். முன்னாடிலாம் நம்ம பார்ப்போம், நம்ம பள்ளியாசல்ல ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, இது அதாவது தொப்பி இல்லாதவங்க வந்து இந்த பள்ளிக்குள்ள வரக்கூடாது. எங்கூர் பள்ளியாசல்லாம் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கையை ஆட்டுறவங்க வந்து இந்த பள்ளிக்கு அனுமதி இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்பும் வந்து அவங்க சட்டங்களை, அவங்க குரான் அல்லாத வேற இதை பின்பற்றுறாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உள்ள சட்டங்களுக்கு நீங்க உட்பட்டு இருந்தா நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே இது வந்து இப்ப ரிப்பீட் ஆகுற சூழ்நிலை இருக்கு. நம்ம வந்து ஒரு கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாதான் இங்க தொழுவ வரணும், இந்த மாதிரி முறையில நீங்க தொழுற மாதிரி இருந்தாதான் இங்க தொழுவ வரணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க தக்பீர் கட்டுற மாதிரி இந்த பொசிஷன்ல நீங்க தக்பீர் கட்டுற மாதிரி இருந்தாதான் இங்க நீங்க அலோடு அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் வந்து பிரிவினைப்படுறான். பிரிவினைப்படுத்துறது வந்து ஒரு வசனத்துல நம்ம பாக்குறோம். அப்படி வந்து பிரிவினையா தங்களை பிரித்து கொள்றவங்க வந்து உண்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நபிய சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குன்னு, நம்ம குரானை மட்டும்தான் இருக்குமா, குரான் அலோன்னு மட்டுமா இருக்குமா, இந்த வார்த்தை வந்து நம்ம சப்மிஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம இது கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து சைத்தான் வந்து அந்த குரான் அலோன்னு உள்ளதை வந்து நம்மளுக்கு எப்படி நான் உணர்றேன், அது வந்து ஒரு கொஞ்சம் வீக்கா போன மாதிரி இருக்கு. நம்ம இன்னும் மறுபடியும் நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். நான் இந்த காரியம் பண்றேன், அது குரான்ல இருக்கா, இதை நான் மார்க்க சட்டங்கள்னு ஏத்துக்கிட்டேன், அது குரான்ல இருக்கான்னு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கணும். குரான்ல இல்லைன்னா அதை வந்து டாக்டர் ரஷாத் கலீஃபா அவங்க ஸ்பீச்சில் சொல்லியிருக்காங்கல்ல, வி டோன்ட் கேர், நம்ம வந்து நான் கருத்துல கொள்ள மாட்டேன், அதை வந்து மார்க்க சட்டங்களா மார்க்கத்தோட வழிமுறையா நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு உள்ளது பாக்குறோம். ஒரு 6 வசனம் 112 ஒவ்வொரு நபியுடைய விரோதிகளும் மானிடர் மற்றும் ஜின்களில் உள்ள சாத்தான்கள் ஏமாற்றிக் கொள்ளும் பொருட்டு ஒருவர் மற்றவர்களை அலங்காரமான வார்த்தையை உருவாக்கி கொள்ள நாம் அனுமதித்துள்ளோம். உம்முடைய இரட்சகர் நாடு இருந்தால் அவர்கள் இதனை செய்திருக்க மாட்டார்கள். நீர் அவர்களையும் அவர்களுடைய புனிந்தோர்களையும் அலட்சியம் செய்திட வேண்டும். இந்த வசனத்தை தான் கோட் பண்ணி டாக்டர் ரஷாத் கலீஃபா சொல்றாங்க. ஐ டோன்ட் கேர், இக்னோர் பண்ணிடுங்க, அலட்சியப்படுத்திடுங்க. நீ சொல்றது குரான்ல இருக்கா, இருந்தா நான் மார்க்க சட்டங்களா ஏத்துக்கிறேன், அப்படி இல்லாட்டி அது எனக்கு மார்க்கத்து சட்டங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் கேர் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து சொல்லும் போது இப்ப சைத்தான் வந்து டாக்டர் ரஷாத் கலீஃபாவோட ஸ்பீச் இல்லாதத அவங்க சொன்ன மாதிரி வருவாங்க, அப்படி இல்லாட்டி வந்து அவங்க எந்த இதுல சொல்லியிருக்காங்கன்னு நம்ம முன்னையும் பின்னையும் நம்ம அந்த கண்டென்ட்டை எடுத்து பார்க்கும் போது அது குரானோட தான் இருக்கும். ஆனா டாக்டர் ரஷாத் கலீஃபா நம்மளுக்கு மறுபடியும் சொன்னது வந்து நம்ம ப்ரூவ் பண்ணது, நம்மளுக்கு கணித ரீதியில நம்மளுக்கு ரீஸ்டோர் பண்ணி சத்தியத்தை ரீஸ்டோர் பண்ணி போனது வந்து அரபிக் குரான். இப்படி எல்லாம் சொல்லும் போது நம்ம எப்படி வந்து நம்ம குரான் மட்டும்னு சொல்லும் போது நீங்கெல்லாம் வந்து நபிமார்களோட, அதாவது முகமது நபியோட விரோதி அப்படின்னு எப்படி இட்டு கட்டினாங்களோ அதே மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இப்ப மறுபடியும் வந்து இட்டுக்கட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மார்க்க சட்டங்கள்னா குரான், நத்திங் பட் குரான். இது வந்து டாக்டர் ரஷாத் கலீஃபாவோட ஒவ்வொரு பயான்லயும் நம்ம பார்த்தா கூட இது வந்து தெரியும். நான் டாக்டர் ரஷாத் கலீஃபாவை திரும்பி நான் கோட் பண்ணி சொல்றேன்னா, அவங்க மேல வந்து இட்டுக்கட்டப்பட்டு குரான் அல்லாத மற்றத மார்க்க சட்டங்கள் அப்படின்னு இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கின்னு நம்ம அறிவுரை டாக்டர் ரஷாத் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம ஒரு அட்வைஸா சப்போஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம். மார்க்க சட்டங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல கொடுத்திருக்கிறது, டாக்டர் ரஷாத் கலீஃபாவும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது.
இதுதான் வந்து டாக்டர் ரஷாத் மேல நம்ம நம்பிக்கை கொள்றது. அவங்க கொண்டு வந்த தூது செய்தியான காட் அலோன், குரான் அலோன். குரானை எப்படி புரிஞ்சுக்கிறது? குரான்ல நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் தெரியாம இருந்துச்சு. அலிஃப்லாம் மீம்னா என்ன தெரியல, முத்திரை எழுத்துக்கள் தெரியல. இதுக்கு முன்னாடி காட் அலோன்னு, அல்லா அலோன்னு நம்மளுக்கு தெரியாம இருந்தோம். குரான் அலோன்னு நம்ம வந்து தெரியாம இருந்தோம். இதெல்லாம் அல்லாவோட அருளால டாக்டர் ரஷாத் கலிஃபா மூலியமா அல்லாஹ் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம வந்து குரான் அல்லாத வேற இடத்துல நம்ம தேடினோம்னா அவங்களுக்கு முத்திரையிட்டுறாங்க. அதாவது அவங்க செவி புலன்லையும் பார்வையிலையும் நம்ம முத்திரையிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் இது சூரா 6 வசனம் 14 சொல்லும் போது என்ற ஒன்றும் மாற்றி விடாது இருக்க வேண்டும். அதாவது குரான் வார்த்தை, அவருடைய வார்த்தைகளை எந்த ஒன்றும் மாற்றி விடாது இருக்க வேண்டும். அவர்தான் செவியேற்பவர், சர்வம் அறிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பெரும்பான்மையோருக்கு சப்ஜெக்ட்ல சொல்லும் போது பெரும்பான்மையோர் வந்து யூகத்தை மட்டும்தான் பின்பற்றுறாங்க, அனுமானிக்க மட்டும்தான் செய்யறாங்க அப்படின்னு அல்லாஹ் பெரும்பான்மையோரை குறிப்பிட்டு சொல்றாங்க. அவங்க பெரும்பான்மையோர் என்னன்னா எப்படி பண்றாங்கன்னா வந்து அல்லாஹ்வின் பாதையிலிருந்து உங்களை திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூகத்தை மட்டும்தான் பின்பற்றுறாங்க. யூகம் வந்து எந்த வகையிலயும் சத்தியத்துக்கு மாற்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேல 25-30 தூதர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எப்பனா வந்து தீர்ப்பு நாள்ல அவங்க தூதர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து குரான்ல இந்த வசனத்தான் பார்க்கும்போது, என் ரட்சகரே, என் சமூகத்தார் இந்த குரானை கைவிட்டு விட்டார்கள் அப்படின்னு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் தூதர் கூறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இந்த குரானை கைவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரான்னு சொல்லிட்டு சொல்லும் போது நம்ம எதை குறிக்கிது, நம்ம குரான்னா எடுத்திருக்கோம், நம்ம அதாவது எதை நம்ம மார்க்க சட்ட புத்தகமா எடுத்திருக்கோம், இது மட்டுமா, இதுக்கு பக்கத்துல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஹதீஸ் நம்ம பின்பற்றிட்டு இருக்கும் போது நம்மளை செக் பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதை வந்து எப்போதுமே நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா வந்து சைத்தான் இந்த ரூட்ல தான் வருவான்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்ல வந்த நபிமார்கள்ல இருந்து உள்ள ஒன்னொன்னுத்தையும் நம்ம பாக்குறோம். ஈசா நபிக்கு அப்படித்தான் வந்தாங்க, அதுக்கப்புறம் முகமது நபிக்கு அப்படித்தான், அதாவது சைத்தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால அல்லாவோட கயிற்ற 3ல் 103 சொல்ற மாதிரி கடவுளுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். அல்லாவோட கயிற்றை நம்ம பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் பிரிந்து விட்டவர்களாக இருக்காதீர்கள். ஆனா அல்லாவோட கயிற்று குரான் அலோன்னு வந்தா நம்ம யாரும் பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனிங் கொள்றோம். ஏன்னா இப்ப நம்மளே பாக்குறோம் எத்தனை குரூப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்தாலே வந்து தெரியும். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரிவினை வந்து இது போறாங்க. அது இல்லாம பார்த்தா குரான் அலோன்னு அல்லாவோட கயிற்றை பற்றி பிடிச்சுட்டா இந்த உங்களுக்கிடையே இந்த பிரிவினை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அல்லாவின் ஆசிகளை நினைவு கூர்ந்திடுங்கள். உங்கள் விரோதியாக நீங்கள் இருந்து வந்தீர்கள், உங்களை இதயங்களை இணக்கப்படுத்தினார், உங்களை சகோதரர்களை ஆக்கினார், நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இருந்தீங்க, உங்களை நான் காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் நம்ம நரகத்தோட விளிம்புலதான் இருக்கும். இன்னும் நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு போல. இப்ப சேஃப் ஜோன் எதுன்னா என்னை மட்டும் வழிபடுவருக்கு உன்னோட கிசுகிசுப்பு செல்லாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. காட் அலோன், குரான் அலோன்னு உள்ளதுதான் நம்மளோட சேஃப் ஜோனு. அந்த சேஃப் ஜோனுக்குள்ள நம்ம எப்போதும் இருக்கமான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அந்த சேஃப் ஜோனுக்குள்ள அந்தான நம்ம போயிட்டா சைத்தான் நம்மளை ஈஸியா தட்டிடுவான் அப்படின்னு அல்லாஹ் நம்மளை எச்சரிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம காட் அலோன், குரான் அலோன்னு இருந்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் செய்தோம். எங்கள் ரட்சகரே, நீ இப்போ எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.